பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையின் மன்னாவுக்காக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 38வது வசனம் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: இவைகளுக்கு பின்பு அரிமத்திய ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான் என்று சொல்லி பார்ப்போம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அரிமத்திய ஊரானாகி யோசேப்பு அவன் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனாக இருந்தான். மறைமுகமாக இயேசுவின் சீசனாக இருந்தான். இன்னைக்கு அநேகருடைய சூழ்நிலை அப்படியாக இருக்கிறது. இவனுடைய யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோமானால் அவன் யார் என்ன அப்படிங்கிறத சுவிசேஷ புஸ்தகங்களில் அவனை குறித்து போட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயின் சுவிசேஷ புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 57வது வசனத்துக்கும், மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 43வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவன் ஐஸ்வர்யவானும் கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனுமாயிருந்தான். அதாவது யூத சபையின் பணக்கார உறுப்பினராக இருந்தான் என்று சொல்லி இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவன் யார்? அவன் ஐஸ்வர்யவான், கனம் பொருந்திய ஆலோசனை காரண உறுப்பினராக இருக்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு யூதர்கள் போடுகிற திட்டத்துக்கு அதில் ஆலோசனையில் உறுப்பினராகவும் இருக்கிறாங்க, யூதருடைய அந்த கொள்கையில். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அவங்க போடுகிற திட்டத்துக்கு, அவர்கள் பண்ணுகிற ஆலோசனைக்கும் இவன் அதை ஏற்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இவன் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 43வது வசனமும், லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 51வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருந்த மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் யாருங்க? தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக காத்திருந்தவன் யோசேப்பு. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் இப்படியாக அவனை குறித்து சொல்லுகிறது: அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் ஐஸ்வர்யவான், கனம் பெற்ற ஆலோசனைக்காரனாய் இருந்தான். தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்த ஒரு மனுஷன். ஆனால் இப்படிப்பட்டிருக்கிற தேவ பக்தியுள்ள மனுஷன் யாராமா? அந்த ரங்க சீசனாக இயேசுவுக்கு இருக்கிறான். இன்றைக்கு அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாங்க, இயேசு உபதேசத்தை பின்பற்றாங்க. ஆமென், அல்லேலூயா. அதேமாரி அவருடைய எல்லா உபதேசங்களையும் நீதிமானாக உத்தமமாக நடக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்ய வருகைக்காக, இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிற சீசர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எப்படி இருக்கிறாங்க? அவங்க மறைபொருளாக, மறைந்திருக்கிறவர்களாக, அந்தரங்க சீசனாக, சீசியாக இன்றைக்கு இருக்கிற ஜனங்களை பார்க்க முடியுது. கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் போது தன்னோடு இருந்த சீசர்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒருவரும் அவருடைய டெட் பாடியை வாங்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் இங்கே கவனிங்க, இந்த யோசேப்பு துணிந்து போய் பிலாத்துவினிடத்தில் கேட்கிறான், அவரை அடக்கம் பண்ணுவதற்காக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதனால் வரைக்கும் அவனுக்கு வராத தைரியம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ண வேண்டும். ஏன்? அவருடைய ராஜ்யத்துக்காக காத்திருந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக, இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிற அருமையான தேவ ஜனமே,
அன்றைக்கு யோசேப்பு தேவனை அடக்கம் பண்ணுவதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவன் தன்னுடைய கல்லறையிலே ஒருவரும் அடக்கம் பண்ணாம புதிதாயிருந்த தனக்காக வைத்திருந்த அந்த கல்லறையிலே இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுகிறான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சுவிசேஷத்துல ஆமென், அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை குறித்து சொல்லப்படுகிறது. யோசேப்பை குறித்து பார்த்தோமானால் தேவனை அடக்கம் பண்ணுவதில் அவன் முன்னோடியாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையின் போது ஆமென் அல்லேலூயா, இந்த சுவிசேஷத்தை யார் சொல்ல முடியும்? நீங்க தான் சொல்லணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அந்தரங்க சீசர்களாக இருக்கிற நீங்கள் எவ்வளவு நாள் மறைஞ்சிருப்பீங்க? வெளியே வா, ஆண்டுடைய சுவிசேஷத்தை சொல்லு, ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்து, ஆண்டுடைய வருகை குறித்து பேசு. ஆமென் அல்லேலூயா. அருமைத்தூரானாகி யோசேப்புக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்க எந்த ஊர்ல எந்த தேசத்துல இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்தை அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படிக்கு அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகை குறித்து நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். போதும் மறைமுகமா இருந்தது, வாங்க வெளியே. இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் நில்லுங்க. அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்லுங்க, அவருடைய மரணத்தை சொல்லுங்க, அவருடைய அடக்கத்தை சொல்லுங்க, அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்லுங்க, அவர் பரமேறினதை சொல்லுங்க, மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்கிறத சொல்லுங்க. இன்னைக்கு அநேகர் இன்னும் மறைபொருளாக அந்தரங்க சீசர்களாக சீசிகளாக இருக்கிறத பார்க்க. இன்னைக்கு கணவனுக்கு பயந்து வருகிற சுவாசங்களில் எத்தனை பேர், அல்லது குடும்பத்துக்கு தெரியாம வருகிற சகோதரன் சகோதரிகள் எத்தனை பேர்? வைராக்கியம் நில்லுங்க, தைரியமா நில்லுங்க. இன்னைக்கு ஊருக்கு பயந்து இன்னைக்கு ரகசியமாக சபைக்கு வருகிறவர்கள் அநேகர். இந்த நிலை மாறி எப்படி யோசேப்பு தைரியமாக ஆண்டவராக இயேசுவின் சரீரத்தை போய் பிலாத்தின் இடத்துல கேட்டான் பாருங்க. அவன் குறித்து சொல்லுது, அவன் யூதர்களுக்கு பயந்ததினால், வசனம் சொல்லுது, 38வது வசனம் சொல்லுது, யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கணும். பயந்ததினால் அந்தரங்க சீசனாய். இயேசுவுக்காக தைரியமா வாங்க, இயேசுவுக்காக தைரியமா நில்லுங்க, இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லுங்க. அவன் அந்தரங்கமா இருந்த சீசனா இருந்தாலும், ஆனா ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு அவன் தான் போய் பிலாத்து நடத்துல வைத்தான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, நீ மனம் திரும்பு. அந்தரங்க சீசரா இராதபடிக்கு வெளியரங்கமான சீசர்களாக இருங்க. வெளியரங்கமாக வாங்க, வெளியே வாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுங்க, உங்களுடைய சாட்சியை சொல்லுங்க. தேவ நாம மகிமைப்படும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமீன்.